மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு கடந்த முறை நேர்காணலே சொல்லியிருந்தீங்க என்டிஏ கூட்டணியில் விஜய் வந்து இணைய போகிறாரு அப்படின்ட்டு. இந்நிலையில் நான் ஒரு நாளிதழில் பார்த்தேன், இந்த மாதிரி விஜய் கூட ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து தொலைபேசியில் பேசினார். அவர் வந்து விஜயை வந்து என்டிஏ கூட்டணியில் உள்ளார கொண்டு வரணும். ஸோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பிரஜாராஜ்யம் கட்சியில் ஆரம்பித்து இவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து அடுத்து இவர் எப்படி கூட்டணியில் போனார், டெபுட்டி சிஎம் ஆனாருன்னு சொல்லிட்டு அந்த நாளிதழில் படித்தேன். அதை தொடர்ந்து எதில் போட்டிருந்தாங்க? தினமலரில் போட்டிருந்தாங்க சார். ஆமாம். அது இல்லை, அதை தொடர்ந்து இன்றைக்கி உங்கள் ட்வீட் பார்த்தேன். இது வந்து நான் ஒரு கசிந்த தகவல்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. இதுவும் ஒரு நரேட்டிவாக எடுத்துக்கலாமா இல்லை உண்மையான தகவலாகவே எடுத்துக்கலாமா சார்? இது வந்து உண்மையான தகவல். என்கிட்ட சொன்னதும் தெளிவான ஆள். இது என்கிட்ட சொன்னது வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, 3-4 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 பேட்டியில் பேசிட்டேன். ஆனால் இவ்வளோ விரிவாக போடல. பண்ணோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். சரி பேசிட்டோமே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏதோ ஒன்று படித்தேன். அப்போ தான் பார்த்தேன், சரி இது ஆர்பி உதயகுமார் பேசியிருந்தார். இந்த மாதிரி எப்படி பிரச்சனை இருக்குது, விஜய் என்ன பண்ணணும், ஏடிஎம்கே என்ன இது, விஜய் கூட்டணிக்குள்ளே வர்றது தான் கரெக்டு. ஒருவேளை திமுக வந்துடுச்சுன்னா விஜயை இந்த ஆணவனாலையும் காப்பாற்ற முடியாது, விஜய் கட்சியை தாவேக்காவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினார். அப்போ தான் எனக்கு நம்ம இதை போடாமே இருக்கிறோமே, ஏன்னா அவர் பேசுனதா தகவல் 4 நாளைக்கு முன்னாடி வந்துடுச்சு, ஏன் போடாமல் இருக்கோன்ட்டு தான் இதை போட்டேன். தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி வாழ்த்து சொல்லி அவர் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த துக்கம்லாம் சொல்கிறாங்க. அப்போது பேசும்பொழுது தான் விஜய்கிட்ட பவன் பேசியிருக்காரு. அதில் தான் இந்த கருத்துலாம் சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கணும், எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பித்தார் பிரஜாராஜ்யம்னு. ஆனால் அது வந்த கூட்டம் உங்களத விட 3 மடங்கு கூட்டம். எம்எல்ஏக்களும் 33 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சார் தனிச்சு நின்று. ஆனால் அவர் கூட இருக்கிறவங்களுடைய தப்பான கைட்லைன்ஸு, இவர் எடுத்த தப்பான முடிவில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். காங்கிரஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். நான் வந்த புதுசில் ரொம்ப தடுமாறினா பல தோல்விகள் கிடைச்சிது. பிரதான காரணம் வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இருந்த ஆதரவு, மிருக பலம் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடே அவங்க ஒரு வழி பண்ணாங்க. நீங்கள் அழலாம் விடுவாங்கள்ல, 23 எம்எல்ஏ தானே இருந்தாங்க. அலை விட்டு வெளியே அனுப்புவாங்க, அழுதுட்டு வெளியே வருவார். இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்தணுன்னா நானும் ஓட்டை பிரிச்சுட்டு சந்திரபாபு நாயுடு தனியாலாம் இருந்தால் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்த முடியாது. அதுக்காக நான் முடிவெடுத்து அந்த கூட்டணிக்குள்ளே போனேன். அங்கே பிஜேபி ஒன்றுமே கிடையாது, 1% கூட கிடையாது, தெரியும்ல. மாநில கட்சி தான் அங்கே வந்து மாநில ஒரு இதுவும் கிடையாது. அப்போது அங்கே நாங்கள் சேர்ந்தோம். இந்த கூட்டணிக்குள்ளே இறஞ்ச பிறகு தான் பெரு வெற்றி கிடைச்சது. ப்ளஸ்ஸு நான் துணை முதல்வர் ஆனேன். எனக்கு 2 எம்பிகள் இருக்கிறாங்க இன்றைக்கி. அந்த அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி இருக்கிறேன். பவன்னா இன்றைக்கி தேசிய லெவலில் எனக்கு தெரியும். நான் எடுத்துக்கிட்ட அந்த முயற்சி நான் எடுக்கலைன்னா, அந்த யோசிக்கலைன்னா இன்றைக்கி நான் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கங்க, இருக்கிற நிலைமையை பரிசீலிங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நீங்கள் என்டிஏ இந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உங்களை தயார் பண்ணிக்க முடியும். திமுகன்ற மிகப்பெரிய இதை வீழ்த்துறது நீங்கள் தனியாக நின்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் அப்போ இதை யோசிங்க. இந்த மாதிரி போனீங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு டெபுட்டியோ இல்லை எதிர்கட்சி தலைவராக உட்கார முடியும். அடுத்து எம்பி தேர்தலில் ஒரு 4-5 எம்பி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய கட்சியாக இருப்பீங்க. அதற்கு பிறகு நீங்கள் முடிவு பண்ணீங்க. இப்போ நானே என்ன முடிவு பண்ணுறேன், எனக்கு வயசு இருக்குன்றதுனால தான் நான் இதெல்லாம் யோசித்து பண்ணேன். இன்றைக்கி நான் நின்ட்டேன், நான் நாளைக்கு சாதிப்பேன். தெலுங்கானாவுக்கு போகிறேன், அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருவேன். தெலுங்கானாவில் கட்சி வளர்க்கறதுக்கான அது மாதிரி நீங்கள் உங்களுக்கும் வயசு இருக்குது, நீங்கள் நின்று அடிக்கலாம், பண்ணுங்க அப்படின்னு யோசனை சொல்லியிருக்காரு. இவர் கேட்டுக்கிட்டாரு அப்படின்னாங்க. அதனால் இந்த யோசனை என்ன கேட்டால் 100% கரெக்டான யோசனை. நீங்கள் எதிரியுடைய பலம் தெரியாமல் மோதினீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வீழ்த்தப்படுவீங்க. எதிரியுடைய பலம் தெரியாமல் பிரிஞ்சு நின்று மோதினாலும் எதிரி எல்லாரையும் அழிச்சிருவாப்புல. அப்போ சேர்ந்து ஃபைட் பண்ணால் தான் எதிரியை அழிக்க முடியும்னா அந்த இடத்துல சேர்றதுல தப்பு கிடையாது. கொஞ்சம் சார், முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாரும் சொல்லியிருக்காரு, விஜய் ஒருவேளை இந்த சமயத்தில் வந்து ஒரு சரியான முடிவு எடுக்கலினா வந்து ஆண்டவனாக கூட விஜயை காப்பாற்ற முடியாது, திமுக ஆட்சி மீண்டும் அமைச்சுன்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுங்கள் சார், ஏன் திமுக மீண்டும் ஆட்சி அமைச்சா விஜயை தாவேகா கட்சியை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாருன்னா இது எந்த டேர்மில் எடுத்துக்க? திமுகவுடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு தெரியும். நீங்கள் திமுகவில் கலைஞர் வந்து மிருகபாலத்தோட 184 தொகுதி 1971 ஜெயிக்கிறார்.
பழைய காங்கிரஸு இந்திரா காங்கிரஸும் கூட நிற்கிறாங்க. பழைய காங்கிரஸு ஒன்றும் இல்லை. அப்போது அவ்வளோ மிருக பலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த செய் நன்றி மறத்தல்னு வாங்கல்ல, நம்மளை முதலமைச்சர் ஆக்கினவர் 71 தேர்தலில் நமக்காக திரைத்துறையிலையும் பெரிய பிரச்சாரம். நான் சொன்னல அந்த நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடித்தானுங்க அந்த பாட்டெல்லாம், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டெல்லாம் திமுக ஆதரவு இதுவாக இருக்கும். உதய சூரியனின் பார்வை உலக எல்லாமே கட்சி ஆதரவு இதெல்லாம். அப்போ 71 இந்த ஒளி விளக்கு இதெல்லாம் பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அப்போ எம்ஜிஆர் கூட இருந்து 184 சீட்டு. ஆனால் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எம்ஜிஆரை தூக்கி வெளியே போடுறாங்க. அதோடைய அர்த்தம் என்னென்னா, எம்ஜிஆரை வீழ்த்திடலாம், ஒன்றும் இல்லை ஓடி போயிடுவார், நடிகர் தானே அப்படின்னு. எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்த உடனே நீங்கள் கொஞ்சம் நஞ்ச தொந்தரவு கூட இல்லை, அந்த அளவுக்கு தொந்தரவு. என்னென்னா மத்தியில் இருக்க காங்கிரஸ் துணை இருந்ததுனால எம்ஜிஆர் கொஞ்சம் தப்பிக்க முடிஞ்சது. 77 எம்ஜிஆர் ஏதோ முடிச்சுட்டு வராரு. 80 இவங்க இந்திரா காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்றாங்க. திமுக 37 எம்பி ஜெயிக்கிறாங்க. ஜெயித்த உடனே ஆட்சியை கலைக்க வைக்கிறாங்க அதிமுக ஆட்சியை. அப்போவும் எம்ஜிஆர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார்னு நினச்சாங்க. அவர் மக்கள் துணையோட காட்சிகள் துணையோட நின்று வந்ததுனால எம்ஜிஆரால் மறுபடியும் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அப்போது எம்ஜிஆருக்கே தெரியும் காங்கிரஸை விட்டுட்டா நமக்கு சிக்கல் அப்படின்னு. அதற்கு பிறகு எம்ஜிஆர் காங்கிரஸை விடவே இல்லை. 80 தேர்தலில் ஜெயித்த உடனே 1-2 வருஷத்துக்குள்ளே இந்திரா காந்தி கூட நல்ல லிங்க் எடுத்துகிட்டு மத்திய அரசோட இணங்கி போனால் தான் மாநில அரசுலேயும் பல காரியங்களை சாதிக்க முடியும்னு இணைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் இந்திரா காங்கிரஸ் அதிமுக மத்தியில் வரும்போது 24-12 2:1 ரேஷியோ. எப்படின்னா 24 எம்பி காங்கிரஸ் நிற்கும், 12 எம்பி அதிமுக நிற்கும், மீதி 3 இது வந்து கூட்டணி கட்சிகளுக்குன்னு. இந்த ரேஷியோவில் எம்ஜிஆர் க்ளீனாக ட்ராவல் பண்ணார். அதனால் எம்ஜிஆர் ஆட்சியை வீழ்த்தவும் முடியல. அப்படி வந்து எம்ஜிஆர் புத்திசாலித்தனம், எம்ஜிஆருக்கு எவ்வளோ பேர் இருக்குது, பெருமை இருக்குது. ஏன் அவர் அந்த வேலையை பண்ணாருன்னா, திமுக கொஞ்சம் விட்டால் நம்மளை அழிச்சிரும் தெரியும். சேம் இதே தான் ஜெயலலிதாவும் அனுபவிச்சாங்க. ஜெயலலிதா 96 முற்றிலும் வீழ்த்தப்பட்டாங்க, 0. அவங்க அதுக்கப்புறம் 98 பிஜேபி கூட சேர்றாங்க. 99 தனிச்சு நிற்கிறாங்க. எம்பி அதோட கம்மியாகிடுச்சு, 30 எம்பின்ற இடத்துல 12 எம்பி ஜெயிக்கிறாங்க. ஆனால் நான் டிஎம்சி வந்து இவர் பிஜேபி கூட போனால தனியாக நிற்கிது. அப்போ நம்மளாம் ஏன் பிரிஞ்சு நிற்கணும், நம்ம எல்லாம் சேர்ந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து 2001 நின்று ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்த எதிரியை வீழ்த்தணும்னா நீங்கள் கரெக்டான அணி அமைக்கணும். இது கலைஞருக்கும் பொருந்தோம்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 96 கலைஞர் 2ஆக உடஞ்சி போய் கிடக்குது, மதிமுக வெளியே போயிருக்கு. 93 தான் உடச்சிட்டு போனாங்க. அப்போ அதிமுக பலமாக இருக்குது, அதை வீழ்த்தணும்னா நமக்கு துணை தேவைன்னா தமாக வெளியே வந்தோன்னு பிடிச்சிக்கினாரு அந்த கூட்டணி. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல புத்திசாலித்தனமாக முடிவெடுத்து ஜெயித்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் இறங்கி போய் அடிச்சிருப்பாங்க. நீங்கள் இதே 2016 விஜயகாந்தை திமுக கூட்டணியில் கொண்டு வந்தால் திமுக ஆட்சி பிடிச்சிருக்கோம். கலைஞர் இறங்கி போனார். ஆனால் இவர்கள் எனக்கு என்னென்னு நம்ம தான் ஜெயிப்போன்னு இவர்கள் கருத்தை இவர்களே நம்பி விஜயகாந்தை கோட்டை விட்டாங்க. விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணி போயிட்டார். இவர்கள் தோற்று போனாங்க. மீண்டும் ஆட்சி அதிமுக பிடிச்சது. அதனால் தவறான முடிவு எடுக்கிறதும் நமக்கு தப்பாக போய் முடிஞ்சிடும். இந்த அடிப்படையில் விஜய் அவர்களும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதையும், ஒருவேளை திமுக ஆட்சி அமைஞ்சால் தாவக இல்லாமல் போயிடும் அப்படின்றதையும் எப்படி எடுத்துக்கலாம்? திமுக ஆட்சி அமைச்சால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர், திமுக தலைவர்ன்றது யாரும் மறுக்க முடியாது. அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு கடும் எதிர்ப்பாக கடும் இதுவாக யார் வந்து நிற்பானா? விஜய் தான். தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி வேணால் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு 2 தேர்தலில் உதவ வாங்கிட்டாங்கன்னா அந்த அனுபவம் வந்துடும். மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் வந்தால் வந்துடும். அப்போ உதயநிதி ஸ்டாலினா இவரான்றப்போ இவர் வந்து நின்றுவார். நீங்கள் எப்படி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு, எம்ஜிஆர் 82 ஜெயலலிதா கொண்டு வரார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகின்ற இடத்துல ஜெயலலிதா நின்ட்டாங்க. அன்றைக்கி ஜெயலலிதா பெரும் செல்வாக்கான பிறகு திமுகவை பல தடவை வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. சேம் இதே பேட்டர்னு நாளைக்கு திமுக நடக்கும்ல. அதனால் ஒருவேளை மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா விஜய் உருத்தெரி இல்லாமல், விஜய்னா தாவேக்காவை உருத்தெரியாமல் பண்ணாதான் திமுக ஸ்டாண்டாக இருக்கும். ஏடிஎம்கே பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்ற எண்ணம் இருக்கும். விஜய் ஒரு ஆளாயிட்டா அது இன்னும் அடுத்து ஒரு 25 வருஷத்துக்கு விஜய் ஸ்ட்ராங்காக நிற்பாப்புல. இவங்க அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது, உதயநிதிக்கெலாம் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. கோஷ்டி பல பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி எல்லாம் ஆட்சி நடக்கிறதுனால உதயநிதி எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. நாளைக்கு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா உதயநிதியெல்லாம் வந்து கலைஞர் மாதிரி உதயநிதி தலைமையை ஏற்று நிற்போம் அப்படிலாம் யாரும் நிற்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்டாலின்ற புள்ளி இருக்கிறதுனால ஓடிட்டு இருக்குது. இல்லாட்டி இவங்களுக்குள்ளேயே அதிகார மையங்கள் நாளைக்கு அதுவே பலகீனமாக மாறிடும். இன்றைக்கி பலமாக இருக்கிற அதிகார மையங்கள் நாளைக்கு பலகீனமாக மாறும். இல்லை சார், விஜய்க்கு வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த மாதிரியான இப்போ கூட்டணியில் போனேன்னா அதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி குரல் எழுந்துச்சு. ஆனால் அப்போலாம் வந்து தொடர்ச்சியாக தாவேகா தரப்புலேருந்து மறுப்பு தெரிவிச்சுட்டு இருந்தார். விஜய் வந்து கூட்டணி கிடையாது, எங்கள் தாவேகா தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. ஆனால் இந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு
இது அப்படியே வந்து இந்த அரசியல் களம் மாறி தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு, இப்போது முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சொல்கிறாங்க, நிறைய பேர் அதிமுக தரப்புலேருந்து இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ பவன் கல்யாண் பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து விஜய்க்கு ஒரு ஆலோசனையா இல்லை அழைப்பா, இல்லை வந்து விஜய்க்கு வந்து இதை பயன்படுத்தி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா? என்டிஏ கூட்டணியில் இணையணும், இணையிலைன்னா உங்களுக்கு இதான் கதி அப்படின்ட்டு ஒரு அழுத்தம் தராங்களா? இந்த இடத்துல வந்து டெல்லி மேலிடத்துலேருந்து பேசியிருக்காங்கன்னு கூட கடந்த நேர்காணலாம் சொன்னீங்க. ஸோ இதை பயன்படுத்தி விஜய்க்கு வந்து அழுத்தம் தரப்படுகிறதானு நீங்கள் தமிழக அரசியல் களத்தை கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படி தான் பார்க்கணும். கரூருக்கு முன் விஜய் பயங்கர நம்பிக்கையாக இருந்தார். யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார்னுவாங்கல்ல, அது மாதிரி யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். அப்போது இவர்கள் எல்லோரும் ஒரு சந்தோஷத்துலேயே ஒரு ப்ளஸ்ஸையே பார்த்துருந்தாங்க, மைனஸே பார்க்கல. அப்போ அங்கிள் சிஎம் சார் நான் தான் முதலமைச்சர் இப்படிலாம் பேசினாங்க. அப்போ கூட நான் திரும்ப நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டே இருந்தேன். விஜய் எங்கேயுமே நான் முதல்வர் ஆனால் இதை செய்வேன் பேசவே இல்லை. அவருக்கு அதுலேயே தயக்கம் இருக்குது, நான் சொல்லிட்டே இருந்தேன். ஞாபகம் இருக்கா? அப்போ இருந்தாலும் நம்ம தனியாக நிற்போம், நம்ம முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படின்லாம் இவர்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஓடிட்டு இருந்தது. இவர்கள் கட்சிக்கு உட்கட்டமைப்பு இல்லை, கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு தகுதியானவர் புசி இல்லைன்னு நான் பதிவு பண்ணிகிட்டே வந்தேன். ஆனால் தலைவரை இட்டாந்து போகிறது தான் பெரிய உட்கட்டமைப்புன்னு இவர் பேசினார். அதாவது ரோட் ஷோ தான் பெரிய உட்கட்டமைப்புன்னு பேசினார். ஆனால் உட்கட்டமைப்புன்றது பலமான கட்சி அணி, எந்த இடர்பாடுகள் வந்தாலும் உறுதியாக நிற்கின்ற நிர்வாகிகள் கொண்ட இது அப்படின்னு திமுக நிற்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போது ஒன்று புஷியானந்து ஒரு பொதுச் செயலாளருக்கான தகுதி இல்லாதவர்னு பேசணும். இது எல்லாமே எங்கே அடிப்படுதுன்னா கரூருக்கு பின் என்ன அடிப்படுது? முதல்ல பொதுச் செயலாளர் ஓடி ஒளிகிறார். அப்போ பலமான பொதுச் செயலாளர், ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட பொதுச் செயலாளர் இவர் இல்லை. அரசியல்வாதி உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் வெளியில் அப்படி நின்று இந்த வின்னர் பட வடிவேல் மாதிரி நிறுத்திட்டு நிற்பான். ஏன்னா வேறு வழி இல்லை, நிறுத்தி நின்று தான் ஆகணும், இல்லை அசிங்கமாக போயிடும். ஒன்று அதுலேயும் இவர் இல்லைன்னு தெரியுது. ரெண்டாவது பொதுச் செயலாளராக இவர் கட்சியை ஏதாவது பலப்படுத்தி வச்சுருக்காரா உட்கட்டமைப்புன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. நீங்கள் 120 மாவட்ட செயலாளரும் எந்த பெருசாக ஒன்றுமே பண்ணலை. இருக்கிற 2 மாவட்ட செயலாளர் கைதானாங்க. இவருடைய அணிகள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம ஏற்கனவே கேட்டோம்ல, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிற்சங்க அணி, இதெல்லாம் இருந்திருந்தா அவங்க போராட்டங்கிறாட்டன்னு கட்சி பலமாக இருக்கும். போலீஸும் சரி அரசு நிர்வாகமும் சரி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. நீங்கள் பலமாக டெய்லி கைதாகிறீங்க பிரச்சனை ஆகுதுன்னா பயப்படுவாங்க. ஐயோ இது இன்னொன்று டெய்லி கைதாகிறாங்க பிரச்சனை பண்ண ஆகும், பொதுமக்கள் மத்தியில் கருத்து பரவும். அப்போ அரசு பயப்படும். நீங்கள் ஓடிறீங்கன்னா அரசு ஏறி அடிக்கும். அப்போ உங்கள்கிட்ட அந்த உட்கட்டமைப்பு இல்லை. பொதுச் செயலாளர் ஓடி ஒளிகிறாரு, தலைவர் வீட்டுக்குள்ளேயே பதுங்கிட்டாரு, மற்ற நிர்வாகிகள் எங்கே போனாங்கன்னு தெரியாது, ஒருத்தர் தன்னை காப்பாற்றிக்க டெல்லி போயிட்டாரு. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த கட்சி ஒன்றுமே இல்லைன்றது தெரியுது. இது விஜய்க்கு முக்கியமாக தெரியுது. நம்ம தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம், இவர்களை எதிர்க்கவே முடியாது, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற எண்ணம் விஜய்க்கு வந்துடுச்சு. நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் இப்போ மட்டும் உதயகுமார் பேசுகிறாரு, ஏன் எடப்பாடி பழனிசாமி பேசினார்? ஏன்னா 2 காரணம். ஒரு காரணம், விஜய் அன்றைக்கி நைட்டு எல்லாம் ஏறி அடித்தாங்கல்ல, காலையில் எடப்பாடி பழனிசாமி பேட்டிக்கு பிறகு அந்த நிலைமை அப்படியே மாறிச்சு இல்லை. மத்தியானம் அண்ணாமலை பேட்டி, தமிழிசை மற்றவருடைய பேட்டி. அப்போ எதிர்க்கட்சிகள் இவருக்கு துணை இருக்குது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியே இவருக்கு துணையாக இருக்காருன்னொன்னே கீழே தொண்டர்கள் மத்தியில், தாவேகா தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி மேலே பயங்கர மரியாதை வந்துடுச்சு. அதிமுக தான் நமக்காக நிற்கும். நம்ம இது ஆரம்பத்தில் இருந்த அதிமுகவும் தாவேகாவும் ஒருத்தர் என்றைக்குமே திட்டிட்டு இல்லை. விஜய் மேலே விமர்சனமே என்ன, திமுக திட்டுறீங்க, அதிமுக திட்ட மாட்டேங்கிறீங்கன்னு. ஏதோ ஒரு வகையில் அவர்கள்ட்ட ஒரு பாண்டு இருக்குது. அந்த பாண்டு இந்த தடவை இறுகி போச்சு. ஒன்று. ரெண்டாவது, விஜய் அவராக நகர்ந்து உதவி கேட்குறாரு. இதுதான் மேட்ரு. ஏன் இவங்க பேசுகிறாங்கன்னா, விஜய் அவராக நகர்ந்து என்டிஏ பக்கம் போய் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அவராக போகிறாரு. போகும்பொழுது தான் டீம் அவர்கிட்ட பேசுது. 1 சுற்று 2 சுற்று 3 சுற்றுன்னு பேச்சுவார்த்தை போகுது. இது பேச்சுவார்த்தை நல்லபடியாக போகுது. இது போகுதுன்னொன்னே தலைவர்களும் பேசுகிறாங்க. எடப்பாடி பேசுகிறாரு, மற்ற தலைவர் நயினார் பேசுகிறாங்க, எல்லாருமே ஆதரவாகவும் பேசுகிறாங்க, நம்ம பார்த்துக்கலாங்க இப்படி பண்ணலான்னு. இதையும் தாண்டி அமித்ஷா அவரும் பேசியிருக்காரு. இது எல்லாம் போக பவன் கல்யாண் இது 2வது தடவை பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு. மொதல் தடவை அவர் பேசிட்டார், பார்த்துக்கலாங்க அதெல்லான்னு. 2வது தடவை தான் இவ்வளோ விரிவாக பேசுனது. அப்போ இது எல்லாமே ஒரு மோரல் சப்போர்ட் விஜய்க்கு. இந்த நேரத்தில் தான் விஜய் மௌனமாக இருக்கு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாரல் சப்போர்ட்டாக கூட்டணிக்கு கேட்குறேன். அதை தான் சொல்கிறேன். இந்த விவகாரத்தில் விஜய் மௌனமாக இருக்கிறார். இன்னை வரைக்கும் ஒரு அறிக்கை, நாங்கள் என்டிஏ பக்கம் போகவில்லை, எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை, ஊடகங்களில் வரும் செய்தி உண்மை அல்ல. இதே கடந்த முறையும் சொல்லியிருக்கீங்க. அப்போ மாநாட்டில் போட்டு உடச்சிருக்காரு இல்லை, நாங்கள் எங்கள் தலைமையில் பிறகு அவர் அமைதியாக இருக்காரு. சொன்னேன் கரூருக்கு மின் கரூருக்கு பின்னு சொல்லிட்டேன். கரூருக்கு பின் தான் நம்ம இனிமேல் பேசணும். கரூருக்கு முன்னே விட்டுருங்க. கரூருக்கு பின்
இத்தனை சுற்று பேச்சுவார்த்தை போயிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா ஊடகங்களையும் வந்துடுச்சு. முதல்ல நான் சொன்னப்பெல்லாம் யாரும் நம்பலை, நெருங்கிய நண்பர்களும் நம்பலை. அதற்கு பிறகு ஒரு 5 நாள் பொறுத்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போடுது, டெல்லியிலேருந்து ஒரு செய்தியாளரை பேச வைக்குது. இங்கே பேசினா திமுககாரன் கோச்சிக்குவாங்கன்ட்டு டெல்லியிலேருந்து பேச வைக்கிறாங்க, இந்த மாதிரி என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு. அதற்கு பிறகு எல்லா பத்திரிகைகளும் கிட்டத்தட்ட எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, விஜய் என்டிஏ கூட பேசிகிட்டு இருக்காரு, போயிடுவார், போனால் என்ன ஆகும், அதெல்லாம் பேசுகிறாங்க. இவ்வளோ நடக்கும் பொழுது நீங்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரிலாம் தகவல்கள் வருது, நாங்கள் யாரிடமும் பட் அது இந்த சமயத்தில் அந்த அறிக்கை விடலாமே. இப்போ 41 உயிர்கள் பறிப்பு இருக்குது, இப்போ தான் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கொடுத்துருக்காரு. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களை சுற்றி தான் விவாதம் போகுது. நீங்கள் பாருங்க. இல்லை சார், இது தாவேக்கா விஜய் மட்டும் இல்லை, விஜய் கூட இருக்கவங்க கூட இன்னும் இந்த நீங்கள் மறுக்கல இந்த மாதிரி செய்திகள்லாம் வருது. அவங்க எல்லாமே வந்து இன்னுமே வந்து ஒரு ஆஃப் மோட்ல தான் இருக்காங்க. விஜய் என்னைக்கு போய் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பம் சந்திக்காரோ அதுக்கப்புறம் தான் நாம் எதிர்பார்க்குற விளக்கங்களோ இல்லை வந்து இந்த அறிக்கையோ வந்து விளக்க முடியும். இந்த சமயத்தில் விஜய் வந்து என்டிஏ கூட முடிவு பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? இப்போ தான் விஜய் பேசணும், இப்போ தான் விஜய் போய் பார்த்தா பிறகு தான் பேசணும். ஏன் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசினா என்ன கெட்டு போகுது? என்ன பிரச்சனைனா உங்களை சுற்றி தான் அரசியல் விவாதம் நிகழ்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 விவாதம் நடக்குது. 1, இது குற்றவாளி யார், 2, விஜய் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டாரு, விஜய் தான் குற்றவாளி, அந்த மாதிரி ஒரு விஜய் பற்றி ஒரு தவறான தகவல், நல்ல தகவல் ரெண்டும். 3வது விஜய் கூட்டணிக்கு போகிறார். இந்த 3 தான் ஓடுது. இந்த 3ல் 3வது சுற்றி தான் அதிகம் ஓடுது. என்ன ஓடுது? போவார், போக மாட்டார், போனாங்கன்னா பாஜகவை கழட்டி விட்ருவாங்க, போனாங்கன்னா பாஜகவும் விஜயும் போவாங்க, அதிமுக கழட்டி விட்ருவாங்க, என்ன போனாலும் திமுக வீழ்த்த முடியாது. இப்படி தான் விவாதங்கள் போகுது. கரெக்டாக? இதில் ஒன்று போகுது, விஜய் தனித்து நின்னால்தான் ஆட்சியை பிடிச்சிடுவார்னு ஒரு விவாதம் போகுது. இது நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, அவர் ஏன் மறுப்பு தெரிவிக்கலைன்னு. நீங்கள் திமுக தரப்புலையே விஜய் போவார், விஜய் இப்படி போயிட்டாரு, சங்கி ஆகிட்டாருன்னு முதல் கொண்டு ஏறி அடிக்கிறாங்க. இதில் நீங்கள் இந்த 20 லட்ச ரூபா மேட்ரு, கரூர் மேட்டர்லாம் கொஞ்ச நாளில் மறைஞ்சிரும். ஆனால் இது உங்கள் பொலிட்டிக்கல் கேரியர், இதை உங்களை டேமேஜ் பண்ணி காலி பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் உண்மையிலேயே போகல, பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா நேரத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருப்பார், நாங்கள் போகல. அதே சமயத்தில் ஆமான்னு சொல்லலை சார் இன்னும். ஆமாம் ஏங்க நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதான் சார், இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து விஜய் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இது நம்மளை சுற்றி என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரியான நரேட்டிவ்ஸ் போயிட்டு இருக்கு, ஸோ தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, கூட இருக்க நிர்வாகிகள் என்ன நினைக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அடுத்து சொல்லலாம். ஒருவேளை தொண்டர்களும் மனநிலையும் அதுவாக இருந்து போகலாம் அப்படின்ற ஒரு நினைக்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரியான இந்த டைமை பயன்படுத்தி விஜய் அதற்கான அந்த அப்சர்வேஷனில் கூட இருக்கலாம்ல சார்? ஏன் வந்து உடனே அவர் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது? பார்த்தா புஷி யாதவோட பெருசாக சொல்கிறீங்களே, மிகப்பெரிய அணிலாக இருப்பீங்க போல. புஷி யாதவ் இந்த மாதிரி சொல்லியே அவங்களுக்கே தெரியாது. இல்லை நான் சொல்கிறேன், இது இந்த மாதிரி இருக்கிற வாய்ப்புகளும் இருக்குல்ல. நான் முதல்ல சொன்னேன்ல, 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே கசிய ஆரம்பிக்குதுன்னா திருமணத்தை நோக்கி நகர்ற வரைக்கும் வாய் திறக்க மாட்டாங்க, இல்லைன்னுலாம் மறுக்க மாட்டாங்க. ஆனால் லவ்வே பண்ணாத 2 பேரை பற்றி கிசு வந்தால் உடனே 2 பேரில் யாராவது ஒருத்தர் மறுத்துருவாங்க இல்லைன்னு. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா அதை நோக்கி நகர்றாரு. நீங்கள் இன்னொன்று பாருங்கள், இன்னொரு பக்கம் பாருங்கள். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டுச்சின்னு பேசுகிறாரு. அதற்கு பிறகு பாஜகலேருந்து பலரும் வந்து இதுக்கு பாசிட்டிவாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் இன்றைக்கி இவர் ஆர்பி உதயகுமாருடைய அந்த இது காப்பாற்றவே முடியாதுன்ற இது, அப்போ அவர் என்ன ரூட் எடுக்கணுன்றதை பற்றி சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் அணி அணியாக வர்றது, தொண்டர்கள் மத்தியில் இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா மாறிச்சு. யாருமே நான்லாம் பதிவு பண்ணுறேன்னா 2 பேர் வந்து உள்ளே திட்டுவாங்க. 1 டிஎம்கே செட் பண்ணி வச்சுருக்க ஆளுங்க, உருட்டு நீலாம் பத்திரிகை ஆளுனடா, நீலாம் எப்படிறா இப்படிலாம் கண்டபடி திட்டுவாங்க. இன்னொன்று சில பேர் வந்து கொஞ்சம் தீவிர இதுவாக இருப்பான், அவனுக்கு பிஜேபி பிடிக்காது, நம்ம தலைவர் போய் பிஜேபிகிட்ட போகிறாரான்னு, அப்போ அவனால் சகிச்சிக்க முடியாது, அவன் திட்டுவான். மற்றபடி பிஜேபிலாம் ஒரு கட்சியாகவே இதுவாக நினைக்காத ஆட்கள் அதெல்லாம் ஒரு போனால் நல்லதான்ப்பா, தலைவர் போனால் ஜெயிச்சிருவார், தலைவர் 40 எம்எல்ஏ ஜெயிப்பார், இந்த புஷியெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மனநிலை தான் 90% இருக்காங்க. அதுலேயும் டிவிலையா சார்? ஆமாம், நீங்கள் நான் போகிறதெல்லாம் எங்கேயுமே எனக்கு இதுவாக இல்லையா, புஷியும் ஜானியும் நீக்கணுன்ற கருத்து வலுவாக கீழே வருதா? சமூக வலைதளங்களில் எங்கேயாவது யாராவது எதிர்க்கிறாங்களா? இந்த கருத்து பெருசாக வருது. ஆனால் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் புஷி வந்து சுயநலம் தான். ஆனால் புஷிக்கு விஜய் அழிக்கணுன்றலாம் என்ன கிடையாது, புஷிக்கு தெரியாது. புஷியோட கையில் இவர் பொறுப்பை கொடுத்துட்டாரு, இவருக்கே தெரியாது. இவர் புஷி கையில் கொடுத்தோன்னா புஷி என்ன பண்ணுது, பொறுப்பு நான் வாங்கிட்டேன் வேணான்னு சொல்லணும், ஆனால் ஆசை வாங்கிட்டு தனக்கு வேண்டிய ஆளுங்களை மட்டும் போட்டுக்கிறது. இந்த கட்சிக்கு 5 பைசாவுக்கு உதவாதுன்னு தெரியாது, தனக்கு வேண்டிய ஆளுங்களை போடுறது. தன்னுடைய மனநிலை, தான் காலில் விழுறவனா பெரிய ஆளாக நினைக்கிறது. நீ உன் காலில் விழுறது நீ விரும்புகிறேன்னு தெரிஞ்சாலே உன்னை கவுக்க நினைக்கிறவன் முதல்ல அவன் காலில் தான் விழுவான். கரெக்டாக? ஜெயலலிதாக்கெல்லாம் நடந்தது. அப்போது நீ அதெல்லாம் பெரிய ஆள் நினச்சிட்டு அவனெல்லாம் விசுவாசி நினச்சிக்கிட்டு பண்ணுதை தவிர புஷிக்கு வேறு எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது.
புஷிக்கு இயலாமை, இன்செக்யூரிட்டி, ஒன்றும் தெரியாது. ஆனால் இங்கே யார் டேஞ்சர் பார்ட்டி? ஜான் ஆரோக்கியசாமி. ஒரு கட்சியை நான் இந்த அளவுக்கு கொண்டு வரேன், இந்த அளவுக்கு நான் பெருசாகி காமிக்கிறேன், ஆட்சியில் உட்கார வைக்கிறேன்னு காசை வாங்கிட்டு இன்னை வரைக்கும் முட்டு சந்து கூட்டு போயின்னுறாப்புல. அப்போ இவருக்கு டேஞ்சரான ஆள். இன்னொன்று யார்? ஸ்லீப்பர் செல்லுங்க, திமுகலேருந்து இதுக்குள்ளே வந்த ஆட்கள். அவங்கள நான் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் அவர்கள் உண்மையாக கூட வந்திருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, நம்ம எந்த காலத்துலையும் பிஜேபி கூட போகக்கூடாதுன்னு. அது இதாகாது. இப்போ ஆதவ அர்ஜுன் எடுத்துட்டிங்கன்னா எந்த காலத்துலையும் பிஜேபிக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பார். ஆனால் அது இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு உதவாதுன்றதை அவர் புரிஞ்சிக்கணும். அந்த இடத்துல சற்று பின்வாங்கணும். இதுதான் சொல்கிறேன் சார். இப்போ இந்த இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாமே இங்கே இந்த மாதிரியான செய்திகளை உருவாக்கி கடைசியாக விஜயும் மனநிலையே ஓகே சுற்றி இதான் நிலவரம் போல், இதான் அட்மாஸ்பியர், நம்ம போனால் தான் அவன் சர்வேவே ஆக முடியுன்ற விஜயவே மாற்றுற அளவுக்கு தான் இங்கே சுற்றி நரேட்டிவ்ஸ்கள் செட் பண்ணப்படுதான்னு கேட்குறேன். இது நரேட்டிவா இல்லை நீங்கள் மாற்ற சொல்லுங்கள். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். இப்போ விஜய் முன்னாடி 4 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று தனியாக நிற்கணும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் உங்களுக்கு தனியாக நிற்கிறதுக்கு 244 தொகுதி. இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இந்த பொதுச் செயலாளரை வச்சுக்கிட்டு, இந்த கட்டமைப்பை வச்சுக்கிட்டு, இன்றைக்கி பலமாக இருக்கிற அதிமுக, இன்னொன்று நீங்கள் தனியாக நிற்கிறீங்கன்னா பலமாக இருக்கிற திமுக. விஜய் சொன்னாரே சார், இந்த பொதுச் செயலாளர் வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதை வச்சுட்டு கரூருக்கு மின் பொட்டு வச்சிருக்கேனா, மறு வச்சிருந்தா எப்படிக்கிறேன் இன்னும் முரட்டுத்தனமாக இருக்கானா, ஒரு பத்தில் வடிவேல் சொல்லுவார்ல, பொட்டு வச்சிரும் பாருங்க. இப்போ எப்படி இன்னும் முரட்டுத்தனம் இருங்க. பொட்டு எடுத்தது தான் கரூருக்கு பெண்ணு. இல்ல சார், வீரம் இல்ல இந்த விதத்திலையும் இந்த 41 உயிர்கள் பறி போயிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியும் இந்த கூட்டணி கணக்கு தான் இப்படியாச்சும் பண்ணணும், கூட்டணி கொண்டு வரணும், இதை பயன்படுத்தி கூட்டணி கூட்டு வரணும். 41 உயிர் பலியானதுக்கும் கூட்டணியை ஏன் ஒன்று சேர்க்குறீங்கன்னு கேட்குறேன். இந்த அதான் நீங்க கரூருக்கு போய் கரூருக்கு அது சூழ்நிலையை சொல்றேன் நான். நாளைக்கே எலெக்ஷன் நிற்கிறீங்க, நீங்க தனியாவே நிற்கிறீங்கன்னா 234 தொகுதியில் நீங்கள் பாதி தொகுதி போட்டி போட முடியாது. ஏன்னா வேட்பாளர் கிடைக்க மாட்டாங்க. புஷி கேட்குற அமௌண்ட்டுக்கும் மற்றதுக்கும் யாரும் கிட்ட வர மாட்டாங்க. அதை மீறி செலவழித்து நம்ம ஜெயிப்போமா இல்லையான்றது சந்தேகம் வரும். யார் வருவா? சரி அப்படியே வர்றாங்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிரச்சாரமோ மற்ற தேர்தல் செலவோ இல்லை மற்ற வேட்புமனு தாக்கல், வேட்புமனு பரிசீலனை, இதிலெல்லாம் சண்டை போட தெரியுமா? 2 கட்சியும் எடுத்து பிரச்சாரம் பண்ண தெரியுமா? இதில் விர்ச்சுவலில் மட்டும் பண்ணுறது கிடையாது, தரையில் வேற. இதெல்லாம் 234 தொகுதியிலும் யார் போய் பிரச்சாரம் பண்ணுவா? இதுக்கெல்லாம் சாத்தியப்படணும்னா கூட்டணி மட்டும் தான் விஜய் மாற்று சொல்லுங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, 234 தொகுதியும் விஜய் போவாருங்க, வேற லெவலுங்கன்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். இல்லை விஜயே தேவையில்லைங்க, நம்ம 84 போனாருன்னா சும்மா அடித்து நவுத்திடுவாருங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் பேசுகிற அரசியல் மக்கள் அப்படியே சும்மா அண்ணாதுரை மாதிரி கிளர்ச்சி பண்ணி கொண்டு வந்துடுவாருங்கன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். இல்லை நம்ம இவருக்கிறாரு குரான் மேலே சத்தியம், அவர் போய் 234 தொகுதியிலும் பயங்கரமாக பேசுகிறாருன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். யார் இருக்கா பேச்சாளர் சொல்லுங்கள்? இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க அந்த கட்சிக்குள்ளே. நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.